தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பிய ஆளுநர் ஆர்.என். ரவிக்கு பதிலளித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்கெல்லாம் தமிழ்நாடு போராடும் என பட்டியலிட்டுள்ளார். அதில் ஆணவ திமிர் கொண்டோர், மதவெறி தந்திர கும்பல், சதிக்காரர்கள் ஆகியோருக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என விளாசினார். ஆளுநர் ஆர்.என். ரவிக்கும் திமுகவிற்கும் இடையே அணையாத விளக்கை போல கருத்து மோதல் இருந்து வருகிறது. இந்நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய ஆளுநர் ரவி தமிழகத்திற்கு எதிராக எவரும் செயல்படவில்லை, ஆனால் தமிழகத்தில் தான் பயணிக்கும் இடமெங்கும் சுவர்களில் தமிழ்நாடு போராடும் என எழுதி வைத்திருப்பதாக விமர்சனம் செய்தார். மேலும் அவ்வசனத்தை சுட்டிக்காட்டி தமிழ்நாடு யாருடன் போராடும் என கேள்வி எழுப்பினார். இதற்கு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிலளித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எதற்கெல்லாம் தமிழ்நாடு போராடும் என்பதை அடுக்கடுக்காக குறிப்பிட்டுள்ளார். இந்தி மொழியை ஏற்றுக்கொண்டால்தான் கல்விக்கான நிதியை கொடுப்போம் என கூறும் ஆணவ திமிருக்கு எதிராக தமிழகம் போராடும் என தெரிவித்துள்ளார். மேலும் கல்வி நிலையங்களுக்கு பாஜகவினர் சென்று மூட நம்பிக்கைகளையும் புரட்டு கதைகளையும் கூறி இளம் தலைமுறையை 100 ஆண்டு பின்னோக்கி இழுக்கும் சதிக்கு எதிராக போராடும் எனவும் அவர் பதிவிட்டுள்ளார். உச்சி மண்டை வரை மதவெறியை ஏற்றுக்கொண்டு எதற்கெடுத்தாலும் மதத்தை பிடித்துக் கொண்டு நாட்டின் வளர்ச்சியை தடுக்கும் தந்திர கும்பல்கள் தலையெடுக்காமல் தமிழ்நாடு போராடும் என காட்டமாக அவர் தெரிவித்துள்ளார். ஆளுநரின் அதிகார அத்துமீறல்களுக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் நீதிமன்றத்திற்கு சென்று மாநில உரிமைகளை நிலைநாட்டி வரும் தமிழ்நாடு அரசியல் சட்டத்தின் மாண்பை சிறுமைப்படுத்தும் எண்ணம் கொண்டோருக்கு எதிராக நிற்கும் என்றார். மேலும் தமிழ்நாட்டுக்கு வரவேண்டிய தொழிற்சாலைகள், தொழில் வளர்ச்சி, வேலை வாய்ப்புகள் என அடுத்த மாநிலத்திற்கு மிரட்டி அழைத்து செல்லும் சதிகாரர்களுக்கு எதிராக போராடும் எனவும் அவர் பதிலளித்துள்ளார். RSS ஆசியுடன் இந்திய மக்களின் ஒற்றுமையை சீர்குலைத்து மீண்டும் மனு தர்மத்தை நிலைநாட்ட துடிக்கும் ஆதிக்க வெறியர்களுக்கு எதிராகவும், வள்ளுவருக்கு காவிக்கரை பூசுவது முதல் கீழடியின் உண்மைகள் நிலத்துக்கடியிலேயே புதைந்து போக வேண்டும் என்று நினைப்பது வரையிலான வன்மத்திற்கு எதிராக போராடும் என ஆளுநருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்துள்ளார். டெலிமிட்டேஷன் மூலம் தமிழ்நாட்டின் வலிமையை குறைக்கும் சதிக்கு எதிராக, நீட் என்னும் பலிப்பீடத்திற்கு எதிராக அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என ஏங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக தமிழ்நாடு போராடும் என ஆளுநருக்கு அவர் பதிலளித்தார். மேலும் நாகாலாந்து மக்கள் புறக்கணித்து அனுப்பிய பின்னரும் திருந்தாமல் தமிழ்நாட்டு மக்களிடையே குழப்பத்தை உண்டாக்க மட்டுமே பணியாற்றும் ஆளுநருக்கு எதிராகவும் தமிழ்நாடு போராடும் என குறிப்பிட்டுள்ளார். இத்தோடு தமிழ்நாடே வெல்லும், ஒட்டுமொத்த இந்தியாவையும் தமிழ்நாடு காக்கும் என உறுதிபட தெரிவித்துள்ளார்.